ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். சந்தோஷன்றதை தாண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு சீரியலை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் கூட கிடையாது. இப்போ மார்னிங் நம்ம கோபி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி, பாக்கியலக்ஷ்மி என்ற பப்ளிக் எக்ஸாம் முடியும் நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் தான் அதுக்கப்புறம் அது கிளாஸா இல்லை காலேஜா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் டெசிஷன் அப்படின்றது. இப்போ என்னென்னா பப்ளிக் எக்ஸாமே முடியுது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த பார்ட்டே இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான். எனக்கு தெரிஞ்ச சீரியல் முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்கே கன்வே பண்ணுறாரு அப்படின்னு தோணுது எனக்கு. நான் பாஸா இல்லை ஃபெயிலா என்பது ரசிகர்கள் என்ற உங்கள் கையில் தான் இருக்குது. மனதிலும் உள்ளத்திலும் சோர்வடைந்து விட்டேன், இருப்பினும் முயற்சிகள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல நடிகன் என்ற இலக்கை அடைய இன்னும் என் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 100% அந்த கோபிக்கு வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு உழைப்பை போட்டிருக்கீங்க. அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. உங்களோட கேரக்டருக்காகவே பார்க்குற ரசிகர்கள் கூட்டம் இப்போ வரைக்கும் இருக்காங்க. கோபி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது உங்களோட கேரக்டர் தான். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சூப்பராக எல்லாரையுமே எப்படி சொல்கிறது, ரசிகர்கள் எல்லாரையும் கட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். காமெடியாக இருந்தாலும் சரி, வில்லத்தனமாக இருந்தாலும் சரி, எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, மல்டி டேலண்டட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க. இதில் பாஸாக ஃபெயிலான்னு உங்களுக்கு ஏன் டவுட்டு? டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னே நினச்சிக்கோங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதில் நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ், இது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வருத்தமாகவும் இருப்பீங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கோபி ஃபாஸ்ட் தானே?